அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில் தான் வந்து நான் சொல்ல போகிறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு சூப்பரான வேலை. எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து 2025க்கான வேலைவாய்ப்பு. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். சம்பளம்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 1,10,000 வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதின்னு வந்து பார்த்திங்கன்னா 25/2/2025 தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. இது தமிழகம் முழுவதும் இருக்கிற ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான போஸ்ட்டெல்லாம் வந்து விட்டுருக்காங்க, எவ்வளோ வேகன்சி வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து வந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்திய நேவிலிருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 8th February வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 25th February தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிளியராகவே வந்து சொல்லியிருக்காங்க. அன்மேரிட் உமன் அண்ட் அன்மேரிட் மென், அதாவது கல்யாணமாகாத மென்னும் உமனும் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் சைடு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் GSX ஹைட்ரோ கிரேடர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 60 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மென் அண்ட் உமனுக்கு தனித்தனியாக எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து Jan 2001 1 July 2006 உங்கள் பாண்டேட் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைலட் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேவல் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர். இந்த 3 போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிஇ பிடெக் வந்து 60% ஆஃப் மார்க்ஸோட கிளியர் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து 10th 12th ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்டில் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸுமே இந்த பைலட்டு, நேவில் ஏர் ஆப்ரேஷன்ஸ், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு தனித்தனியாக எவ்வளோ வேக்கன்சி டீட்டெயில்ஸ் அதுவுமே வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, ஜெண்டர் வைஸாகவும் பிரிச்சுருக்காங்க. அதுவுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான பாண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பைலட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 Jan 2002 1 Jan 2001 உங்கள் பாண்ட் டேட் வந்து இருக்கணும். அதே நேவல் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 2 Jan 2002 சேம் அதே தான் 1 Jan 2007 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 Jan 2001 1 Jan 2005 உங்களோட பாண்ட் டேட் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாகிஸ்டிக் போஸ்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிஇ பிடெக் முடிச்சிருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா MBA முடிச்சிருக்கலாம், அல்லது BSc BCom BSc IT இதெல்லாம் முடித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டிப்ளமா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபினான்ஸு லாஜிஸ்டிக்ஸ் சைடு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இந்த சைடெல்லாம் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி MCA MSc முடித்தவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 28 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மென் அண்ட் உமனுக்கான தனித்தனியான கேட்டகரி வைஸ்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பாண்டேட் வந்து Jan 2001 July 2006 உங்கள் பாண்டேட் வந்து இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து MSc முடித்தவங்க, MScயில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் முடித்தவங்க, ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா BScயில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, பிஇ பிடெக் முடிச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி வந்து இந்த கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் சைடில். இதுக்கான வேக்கன்சியுமே வந்து சொல்லியிருக்காங்க. இதில் போத் மென் அண்ட் உமனுக்கு போத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான பாண்டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் பிரான்ச் சைடில் ஜென்ரல் சர்வீஸ் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன கேட்டகரி வந்து முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் சைடு முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கான பாண்ட் டேட்டு, மென் அண்ட் உமனுக்கான தனித்தனியான வேக்கன்சி கேட்டகரிஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிரான்ச் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சர்வீஸில்
அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் முடித்தவங்க வந்து பிஇ பிடெக்கில் எந்தெந்த ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனு, எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் முடித்தவங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க, பவர் இன்ஜினியரிங் முடித்தவங்க, பவர் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, இவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 45 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மென் அண்ட் உமனுக்கான தனித்தனியான இதுவுமே வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 Jan 2001 1 July 2006 உங்கள் பாண்டேட் இருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேவல் கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 60% ஆஃப் மார்க்ஸில் வந்து முடிச்சிருக்கணும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, ஏரோநாட்டிக்கலு, ஏரோஸ்பேஸு, நேவல் ஆர்கிடெக்சரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓசோன் இன்ஜினியரு, மெரின் இன்ஜினியரு, ஷிப் டெக்னாலஜி, ஷிப் பில்டிங், ஷிப் டிசைன் இது முடித்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேவல் கன்ஸ்ட்ரக்டர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 18 வேகன்சி. இது வந்து மென் அண்ட் உமன் 2 பேத்துக்குமே சேர்ந்து தான் வந்து 18 வேகன்சிஸ்ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 Jan 2001 1 July 2006 உங்கள் பாண்டேட் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குவாலிஃபைங் டிகிரி மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் இவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதுலேயே பிஇ பிடெக் முடித்தவங்களுக்கு எப்படி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்களுக்கு எப்படின்னு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்பி மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ரொபகேஷன் பீரியட் வந்து சொல்லியிருக்காங்க. 3 years வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான ப்ரொபகேஷன் பீரியட்ஸ். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 1,10,000 வந்து உங்களுக்கு வந்து பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை, இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களோட வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா ஒரு கேண்டிடேட்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் எல்லா ஜாபுக்குமே வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏதோ ஒரு ஜாபுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதை வந்து அவங்க வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே பிஇ குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறக்காக நீங்கள் எல்லாமே வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு ஜாப் சூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான லிங்க்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.